சகரியாவுக்கு. அதே போல் இந்த எலிசபெத் கர்ப்பம் தரித்தார்கள். இப்போது எலிசபெத்தும் மரியாளும் சகோதரிகள் 2 பேரும் சந்திக்கிற ஒரு நேரத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார். அப்பொழுது மரியாள் எலிசபெத்தின் கையை பிடிக்கும் பொழுது எலிசபெத்துடைய கர்ப்பத்தில் இருக்கிறதான குழந்தை துள்ளிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல ஆண்டுகளாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு, அந்த குழந்தை துள்ளும்போது அந்த அம்மாவுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. இத்தனை வருஷமாக என் வாழ்க்கையில் நடக்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சார். இப்போது அந்த பெண் ஒரு கிருபை பெற்ற பெண்ணாக சொல்லப்படுகிறது. 36, 37 வருஷம் நம்ம வாசிப்போம். எந்த வயதிலுங்க? முதிர் வயதில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். எத்தனாவது மாதங்க? 6ஆம் மாதம் நடக்குதுங்க. 6ஆம் மாதத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க? கையை கொடுத்த உடனே, மரியாள் கையை பிடிச்ச உடனே உள்ளே இருக்கிற யோவான் ஸ்தானகன் துள்ளுகிறார். அது அனாயிட்டிங்கிறதா தெரியுமா? அனாயிட்டிங்காக இருக்கிறவங்க கையை தொட்டாலே நம்மளுக்கு அனாயிட்டிங் வரும். அல்லேலூயா. அபிஷேகம் வல்லமைன்றது என்ன தெரியுங்களா? அபிஷேகம் பற்ற ஒருவருடைய கரத்தை, ஒரு வஸ்திரத்தை அவர்களை தொடும் பொழுது அவங்க நடந்து போகும்போது கூட அந்த மகிமை, அந்த வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய மகிமையை சுமந்த, ஆண்டவரை கருவாய் சுமந்து கொண்டிருந்த மரியாள் தேவதூதரிடத்திலிருந்து வாழ்த்து பெற்று, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லுகிற ஒரு பாக்கியம் பெற்ற அந்த ஸ்ரீ முதிர் வயதாகி கர்ப்பம் தரித்திருக்கிற அந்த எலிசபெத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரு மகிழ்ச்சி உண்டாகிறது. 52வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தாழ்மையானவர்களை கர்த்தர் உயர்த்தினார். பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார், பலவான்களை தள்ளி தாழ்மையாய் ஆண்டவருக்குள்ளாய் நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா கடவுளுக்கு முன்பதாய் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய காரியங்கள், ஊழியங்களில் தாழ்மையை நடந்து கொள்வது அவசியம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இங்கேருந்து வேலைக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே சில பிரச்சனைங்க ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து அவங்க வீடியோ போடுறாங்க. என்னன்ட்டு, என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க, வேலைக்கு கூப்பிட்டு வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, இப்போ எங்கே வந்தால் போதும், எங்கள் ஊருக்கு போயிட்டா போதும், இந்தியாவுக்கு நான் வந்துட்டா போதும் அப்படின்ற ஒரு காணொலி நம்ம பார்க்கும் பொழுது, இது நம்ம தூரத்தில் இருக்கிறோம், யாரோ எவரோ இருக்கட்டும், ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? இவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், கூட்டிகிட்டு வந்துடணும். நம்ம தமிழர்களாக இருக்கிறாங்க, நம்முடைய இந்தியாவை சார்ந்தவங்க வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு மாட்டின்னு இருக்கிறாங்களே, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், ஏதாவது முயற்சி பண்ணணும், இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? உடனே நம்மளுக்கு ஒரு அன்பு, அவங்கள யாருன்னு தெரியலனா கூட பரவாயில்ல, அவங்கள எப்படியாவது என்ன பண்ணணும், மீட்கணும். ஒரு மனுஷனாக நம்ம நாட்டை சார்ந்தவங்க எங்கன்னா மாட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கே அவ்வளோ துடிப்பு இருக்கும் பொழுது, அவருடைய மக்கள் அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு எத்தனை ஒரு துடிப்போடு கூட அவங்க விடுதலையாக்கி கொண்டு வந்திருப்பார். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நான் காண்கிற காட்சி கனவா இல்லை நினைவா என்று தெரியல, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார்கள் எங்களை பார்த்து சொல்லும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் பணியாற்றுகிற இடத்துல, படிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களில் மகிமைப்படும் பொழுது கடவுளை அறியாத பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, அவங்க நம்பர் ஏசப்பா உண்மை உள்ளவர், அவங்க கூட இருக்கிறாருன்றதை மற்றொரு அறிக்கையிட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 3வது காரியம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை அருளுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126, 5, 6 வருஷங்கள் நம்ம வாசிப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ ஆண்டுடைய சமூகத்தில் அழுகிற அழுகையெல்லாம் வெறுமையானது அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் துருதியில் வைத்து அதற்கான பதிலை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நான் சும்மா அழுதுட்டு இருக்கிறேன், என் குரலை யார் கேட்பாங்கன்னு அழுதுலாம் கர்த்தர் கேட்பாரா?
உங்களுடைய கண்ணீர் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. நம்ம கண்ணீருக்கு ரொம்ப மதிப்பு அதிகம். அதனால் அனாவசியமான மனுஷர்களிடத்துலாம் போய் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கு முன்னாடியும் கண்ணீர் விட்டு நிற்காதீங்க. நீங்கள் கண்ணீர் விட்டால் யாருக்கு மட்டும் தான் கண்ணீர் விடணும்? ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் கண்ணீர் விடணுமோ தவிர மனுஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஒரு ரூபா தேராது. நீ அழுது சொல்கிறது அவ்வளோத்தையும் கேட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், ஆறுதல் சொல்கிறேன்ட்டு. சரிங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜெபம் எல்லாம் தான் பண்ணுக்கிறாங்க, ஏதாவது கொடுப்பீங்களா? எனக்கு எங்கே காற்று போய் நிற்குது. அவன் சொல்கிறது, எனக்கே இங்கே லாட்ரி அடிச்சிட்டு இருக்குது, நான் எங்கே பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது? நம்ம பாடு நம்ம பழப்பே எங்கே நாறிட்டுருக்கு. இப்படிலாம் சொல்கிறாங்க. எதனா ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டேனா அழுது நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா கேட்டு அவங்க கூட முடிஞ்சால் கண்ணீர்லாம் வைப்பாங்க, அவங்களும் கூட அழுவாங்க. அவங்க அழுவதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ பண்ண போகிறாங்க இவங்க, நம்ம கூட சேர்ந்து அழுகுறாங்கன்னு நினைப்போம். முடிஞ்ச பிறகு தோளில் 2 தட்டு தட்டி, சரி விடு, என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நடக்குத்தானே, கவலைப்படாத, ஜெபம் பண்ணிக்கிறேன், கடவுள் என்ன செய்வார். நீ எதாவது செய்வியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றும் செய்ய முடியாது, செய்கிற நிலைமையில் நான் இல்லை. அதனால் உங்கள் கண்ணீர் வந்து ரொம்ப மதிப்பானது. அதை போயிட்டு எதை சொல்லுவாங்க, பன்றிகளுக்கு முன்னாடி இப்போ உங்கள் கண்ணீர் என்னது, முத்து. பன்றிகளுக்கு முன்னாடி முத்துக்களை தூவாதீங்க, அங்கே போய் அழுவாதீங்க. அழுவதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் அழுகைக்கு ஒரு மதிப்பு உண்டாகணும்னா உங்கள் அழுகை எங்கே இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும். அப்படி நீங்கள் அழும்பொழுது கர்த்தர் அவர் சொல்கிறாரு, கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்படி இருக்கிறான்னா, நீங்கள் ஒருவேளை அழுவும் போது உலகம் உங்களை நிராகரிக்கலாம், அழுவும் போது உங்களை அழுமூஞ்சின்னு சொல்லலாம். இது எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போனால் அழுதுகிட்டே இருக்கும், சர்ச்சுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்குது. அழுதுதான் அண்ணால் அழுதுதான் என்ன பண்ணாங்க, சாமுவேலை பெற்றாங்க, சும்மாவை பெற்றாங்க, அழுதாங்க ஆண்டவர்கிட்ட. எசேக்கியா அழுகுறாரு. எங்கே அழுகுறாரு? சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டார் தீர்க்கதரிசி, என்னை காப்பாற்றுங்கன்னு அழுதாரு. கேட்டாரா இல்லையா? அண்ணால் அழுதாங்க, கர்ப்பத்தின் கனி கொடுத்தாரா இல்லையா? யோபு அழுதாரு, இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் அழும் பொழுது, கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் அழும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் அருளுகிற தெய்வமாக இருக்கிறார். விதைப்புக்கு ஏற்ற ஒரு அறுப்பு உண்டு, தோல்விக்கு ஏற்ற ஒரு ஜெயம் உண்டு, கடின உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெற்றி உண்டு. அதே போல் சிலுவை நம்ம வாழ்க்கையில் நம்ம சுமக்கிறோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டுவார். அல்லேலூயா. சிலுவை பாடுகளை நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை மகுடமாக்குவார், நீங்கள் கிரீடமாக இருப்பீர்கள். இது ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற மாற்றங்கள், எப்படிப்பட்ட மாற்றத்தை நம்ம இந்த மாற்றங்களை எதிர்நோக்கி பயணிக்கும் பொழுது, மாற்றத்தை எதிர்நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு முதலாவது என்ன பண்ணுறாரு, சிறையிருப்பை மாற்றுகிறார். 2வது பெரிய காரியங்களை செய்கிற. 3வது ஜெயத்தை கொடுக்கிறார். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லை, மாற்றம் தான், முன்னேற்றம் தான், பின்மாற்றம் இல்லை. நீங்கள் விசுவாசத்தோடு தைரியமாக அவங்களுடைய கால்களை முன்னாடி வைங்க, கர்த்தங்களை கொண்டு செல்லுவார். 1 முறை 2 முறை சறுக்கலாம், அதுக்காக துவண்டு விடாதீங்க. நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள், நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள், நிச்சயமாய் அறுப்பீர்கள், கம்பீரமாய் சுமந்து கொண்டு போவீர்கள். அரிக்கட்டைகளை நீங்கள் தலையில் வைத்து நடக்கும் பொழுது, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு போகும் பொழுது மற்றவர்கள் பார்த்து சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்கள் சிறையிருப்பை மாற்றி இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களை பார்த்து எல்லாம் சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழுங்க, மாற்றத்தை நோக்கி பயணிங்க. நிச்சயமாய் உங்களுக்கு தாமதமில்லாத மாற்றத்தையும் உயர்வையும் கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும்